ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் சரோட நெக்ஸ்ட் மோஸ்ட் வெயிட்டிங் படமான D51, அதாவது சேகர் கமலாவோட ப்ராஜெக்டை பற்றின லேட்டஸ்ட் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பாஸ். டீசர் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பாஸ்? சும்மா கேப்டன் மில்லர் பட்டே கிளப்பிட்டு இருக்கே தேட்டரில். 4 நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷனு சும்மா 50 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு பிரபல பத்திரிகையில் இருந்து நியூஸ் வந்திருக்கு நண்பாஸ். விரைவில் படத்தோட கலெக்ஷனை பற்றி சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நண்பாஸ். ஓகே டீசர் ஃபேன்ஸ், இப்போ D51ஓட அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம். நிறைய பேர் வந்து D51ஓட ஷூட்டிங் எப்போ தொடங்கும் அப்படின்னு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஜனவரி 24 மும்பையில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து தொடங்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து கொச்சின்ல தொடங்க போறதாக தகவல் வந்திருக்கு. அண்ட் லேட்டஸ்டாக வந்த நியூஸின் படி ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் டி சாரோட போர்ஷன்ஸ் அண்ட் தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா சாரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. அண்ட் மேலும் டி சார் வந்து தற்போது DD3 படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நாகார்ஜுனா சாரோட போர்ஷன்ஸை ஷூட் பண்ணி முடிக்க போறாங்களாம். அண்ட் ஒன்ஸ் டி சார் வந்து DD3 அதாவது நீக்கோட ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா D51ஓட ஷூட்டிங்ல கலந்துக்க இருப்பதாக லேட்டஸ்டா தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் நண்பா. நிறைய டீசர் ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா, இந்த படம் என்ன மாதிரி படம் அண்ட் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ டீடைல்ஸை பத்தி தெரியாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஃபாஸ்டா இந்த படத்தை பத்தி தகவல் சொல்லிடுறேன். தெலுங்கு டைரக்டரான சேகர் கமலா வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. படத்துல டி சார், ரஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா அவர்கள்லாம் நடிக்கிறாங்க. ராக் ஸ்டார் DSP தான் இந்த படத்துக்கு மியூசிக். ஒரு மும்பை பேஸ்ட் பொலிட்டிக்கல் மாஃபியா ஸ்டோரியா தான் இந்த படத்தோட கதைக்களம் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் படமாகவும் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் பாஸ். நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டீசர் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.